வணக்கம் நண்பர்களே, இது நம்முடைய காற்றோடு பேசு. இந்த வீடியோவில் நாம மாணிக்க வாசகர் அருளி தந்த திருவம்பாவையின் பாடல் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். திருவம்பாவை பாடல் 3. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைத்திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே, கடந்த ஆண்டுகளிலெல்லாம் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாகவே நீயே தயாராக இருப்பாய். சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய். ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் ஏன் எழ மறுக்கிறாய்? கதவை திற என்கிறார்கள். தூங்கிக் கொண்டிருந்த தோழியோ, ஏதோ தெரியாத்தனமாக தூங்கிவிட்டேன், அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா? இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள். உங்களைப் போல் எனக்கு இந்த விரதம் இருந்தெல்லாம் அனுபவம் இல்லை. மேலும் பக்திக்கு நானோ புதியவள். என் தவறை பெரிதுபடுத்துகிறீர்களே என வருந்திச் சொல்கிறாள். வந்த தோழியரோ அவளிடம், அப்படி இல்லையடி, இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும். நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதனாலேயே அவசரப்படுத்துகிறோம் என்றனர். இதனுடைய விளக்கம், ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு போறதும் ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குவதும், மறுநாள் ஏதோ விரக்தியில அல்லது எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதும் அவனை வணங்குவதை விட்டுவிடுவது, இதெல்லாம் நிஜ பக்தியாக இருக்க முடியாது என்பதுதான் இந்த பாடல் நாம் அனைவருக்கும் உணர்த்தும் கருத்து. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட காற்றோடு பேசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருவம்பாவையின் 4ஆம் பாடலை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய்.